4-wire ceiling fan assembly. டாப் கப்பில் கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு 6202 பேரிங் போட்டுடலாம். பாட்டம் கப்பில் கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு 6201 பேரிங் போட்டுடலாம். இப்போது பாட்டம் கப்பில் ஸ்டேட்டர் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபோர் ஒயர் சீலிங் ஃபேன் கோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டமில் இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக கோரை வச்சுட்டு டாப் கப்பையும் போட்டு நம்ம 3 ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூவை போட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றுதான்னு சுற்றி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஊசி நூலை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒயரை வெளியில் இழுத்துக்கலாம். நாலு ஒயரையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கண்டென்சர் வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்துடலாம். வெளியில் வந்திருக்க 2 ரெட்டு 2 பிளாக்லேயும் ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டை முறுக்கிட்டு ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டை நம்ம கண்டென்சரில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது டெஸ்ட் லேம்ப் வச்சு நம்ம ரொட்டேஷனை சரி பண்ணிக்கலாம். காமனாக இருக்க ஒயரை ஃபேஸில் கொடுத்துட்டு மீதி இருக்க கண்டென்சர் சரியான ரொட்டேஷன் ஒயரை நம்ம நியூட்ரலில் கொடுத்துடலாம். இன்னும் 2 இருக்க ஒயரை நம்ம டம்மி பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஒயர் நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஷாஃப்ட்டில் கட்டிங் பேர் பிடிச்சி தூக்கிட்டு 230 வோல்ட் சப்ளை கொடுத்து ரன் பண்ணி பார்த்தா நல்லாவே ரன் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.